الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من كان عسلة لأخيه المسلم إلى ذي سلطان لمنفعة بر أو تيسير عسير أعين على إجازة الصراط يوم دحض الأقدام. صدق رسول الله صلى الله عليه وسلم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربي زدني علما. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாவதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் அவனை இபாதத்து செய்ய வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் நம்முடைய வருகைகளை கபூல் செய்து அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவானாக. என்றென்றும் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழுகிற நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தின் பல்வேறு பாகங்களிலும் வாழுகிற இஸ்லாமிய சொந்தங்களில் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் சீர்படுத்தி அருள் புரிவானாக. என்றென்றும் இந்த நாட்டிலும் ஷரியத்தை பின்பற்றி வாழுகிற நல்ல தௌஹீதினை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வல்லோன் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து சில நாட்களாக இஸ்லாமிய சமுதாயம் பேசி வருகிற செய்தி எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சிறப்பு திருத்தங்கள் குறித்து. அந்த ஃபார்ம்களை எழுதியாச்சா, ஃபுல் பண்ணியாச்சா என்கிற பேச்சுக்கள் தான் எங்கு சென்றாலும் நம்முடைய மக்கள் பேசுகிற ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை போக்கி எல்லோருக்கும் வாக்களிக்கிற தௌஃபீகை நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித் வெறும் இல்முகளை, இபாதத்துகளை போதிக்கிற இடமாக இருக்கவில்லை. மாறாக சமுதாயத்திற்கு தேவையான பொது சேவைகள் அனைத்தையும் செய்யும் இடமாக மஸ்ஜிது நபவி இருந்தது. ஆகவே ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் வெறும் இபாதத்திற்காக பயன்படுத்துகிற இடமாக பார்க்கப்படாமல் அதன் வழியாக சமுதாயத்திற்கு என்ன நற்பணிகள் செய்ய முடியும் என்பதை காலத்திற்கு தகுந்தால் போல் ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. எல்லா மஹல்லாக்களும்
இந்த சமுதாயத்தினுடைய ஒரு பொது சேவையாக எஸ்ஐஆருடைய அந்த ஃபார்ம்களை எழுதுவதற்கான வழிவகைகளை எல்லா மஹல்லாக்களும், குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் எல்லா மஹல்லாக்களும் அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். மஸ்ஜிதுகளில் அந்த பணிகள் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உயர்ந்த நடைமுறை கூட. காரணம் என்னவென்றால், சமுதாயத்திற்கு ஏற்படுகிற சிக்கல்கள், சமுதாயத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள், இதை போக்கும் இடமாகவும் மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய உயர்ந்த நடைமுறையை நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இல்முகளை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கல்விக்கான முக்கியத்துவம் மஸ்ஜித் நபவியில் இருந்தது. சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்தும் இடமாக இருந்தது. குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை தரும் இடமாக மஸ்ஜித் நபவி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை, இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகளாக வந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களை மிக தெளிவாக நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற மிகச் சரியான வழிகாட்டுதலை அவர்களின் வழியாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு சிரமத்தை போக்கும் விதமாக மஸ்ஜிதுகள் இது போன்றுண்டான பணிகளை செய்ய வேண்டும் என்கிற காலத்தினுடைய சூழல்கள் இருக்கிறது. ஆகவே இந்த பணிகளை தொடர்ந்து அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற உற்சாகத்தை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய நிர்வாகத்திலும் அந்த பணிகளை தொடர்ந்து செய்கிறார்கள். இன்னும் அந்த பணிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே நிறைய ஆர்வலர்கள், சமூகத்தினுடைய பணிகளுக்காக வேண்டி ஆர்வலர்கள் யார் இருந்தாலும் நீங்கள் வரலாம் என்பதாக அறிவிப்புகள் செய்யப்பட்டது. ஆனாலும் இன்றைய தலைமுறைகளிடத்தில் அதற்கான ஆர்வங்கள் இல்லாமல் இருப்பதை சமகாலத்தில் அதிகமாகவே பார்க்க முடிகிறது. இங்கே நாம் ஒன்றை நன்றாக விளங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிற பொழுதே நாம் பொதுநலமிக்கவர்களாக உருவாக்க வேண்டும். ஆனால் ஒரு சுயநலமிக்கவர்களாகவே சமுதாயத்தில் அடுத்த தலைமுறைகள் உருவாகுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் வாழ வேண்டும், தன்னை சுற்றி இருப்பவர்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சுமூகமான முறையில் நல்ல நிலைமைகளோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினார். ஆகவே அரசாங்கத்தால் ஒரு இடையூறுகள், இன்னல்கள், நெருக்கடிகள் வருகிற பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம், மக்களுக்கு எந்தெந்த பணிகளின் வழியாக அதை வெகுப்படுத்தலாம் என்பதை யோசிக்க வேண்டும், அதை தீவிரப்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாகவே இன்றைய தலைமுறைகள் இருப்பது மிக ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. சங்கைக்குரியவர்களை, காரணம் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படித்தான் உருவாக்குகிறோம். சமுதாயத்தினுடைய தேவைகளுக்கு நீ பங்கு பெற வேண்டும் என்கிற ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட தவறுகிறோம். சமுதாயத்தினுடைய நலன்களை அக்கறை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் கான உஸ்ரத்துல் லி அஹீஹில் முஸ்லிம் இராதி சுல்தானி மன்ஃபஅத்தி பிர்ரி. உங்களுடைய அரசாங்கத்தின் வழியாக அரசாங்கம் மக்களுக்கு தருகிற நலவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்தர்களாக இருந்து அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்களேயானால், ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்களேயானால், அவர்களுடைய சிரமத்தை போக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களேயானால், அவ் தைசீர் அசீர் உஇன அலா இஜாஸத்தி ஸிராத்தி யௌமி தஹ்ரில் அக்தாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற நேரத்தில் ஏற்படுகிற சிரமத்தை மக்களுடைய பொதுநலத்திற்காக வேண்டி, பொது சேவைக்காக வேண்டி யார் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அந்த மனிதருக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிற சிரமத்தை அல்லாஹ் போக்குவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே சமுதாயத்திலே மக்களை பயமுறுத்துகிற வார்த்தைகள் தான் இன்று அதிகமாக ஊடகங்கள் வழியாக பேசப்படுகிறது. உங்களுடைய வாக்குகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும், நீங்கள் ஓட்டு செலுத்துவதற்கான வழிகளை ஏற்படுத்த முடியாது
என்கிற அந்த பிம்பத்தை அதிகமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் நாடியது மட்டும்தான் இந்த மண்ணில் நடைபெறும் என்கிற அந்த இறையச்சம் நம்முடைய கல்விகளில் தாராளமாக இருக்க வேண்டும். அதே வேளையில் நாம் செய்ய வேண்டிய பணிகளையும் சரிவர செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, நம்முடைய ஆவணங்களை நாம் சரி செய்து வைக்க வேண்டிய காலத்தில் வாழுகிறோம். ஆவணம் என்று வருகிற பொழுது மார்க்கம் வழிகாட்டுகிற வழி, நீங்கள் எல்லா ஆவணங்களையும் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. அது இந்த நாட்டில் வாழ்வதற்காக இருந்தாலும் சரி, நாம் கொடுக்கிற கடன்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மரணத்தினுடைய சாசனமாக வசியத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த ஆவணங்கள் சரிபடுத்தப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இதுபோன்றுண்டான நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி தங்களை சமூகத்தினுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆகவே மக்களுக்கு ஒரு சிரமம் அரசாங்கத்தால் ஏற்படுகிறது என்றால் அதில் அவர்கள் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் மத்தியில் பாலமாக இருந்து அவர்களுடைய சிரமங்களை போக்கும் விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நீங்கள் கடக்குகிற பொழுது அதில் ஏற்படுகிற அந்த சிரமத்தை அல்லாஹ் போக்கி நீங்கள் சரிந்து விடாமல் உங்களை பாதுகாத்து அவன் இலகுபடுத்துவான் என்பதாக அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த சமுதாயத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பொது சேவைகளும் சதகாக்களாக பார்க்கப்படுகிறது. நாம் செய்கிற எந்த பொது விஷயமாக இருந்தாலும் அதை மார்க்கம் சதகா என்கிறது. நீங்கள் பிறருடைய நலனுக்காக வேண்டி ஒரு சில எட்டுக்களை எட்டி வைத்து நீங்கள் நடந்து செல்வீர்களேயானால் அந்த எட்டுக்களும் அது சதகா என்பதாக அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒருவருடைய வாழ்க்கைக்கு சில நல்ல வார்த்தைகள் உங்களை கொண்டு பலம் பெறும் என்று சொன்னால் நீங்கள் பேசுகிற அந்த நல்ல வார்த்தை அது சதகா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே இது போன்றுண்டான காலகட்டத்தில் சமூக அக்கறையோடு பொது சேவை என்கிற சிந்தனையோடு மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாக நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக முன்வைக்கிறது. இன்னும் அது தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். சமூகத்திலே நற்பலன்களை பணிகளை செய்வதற்கு அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் தருவதில்லை. சமூகத்திலே சமூகத்தினுடைய அக்கறை சார்ந்த விஷயங்களை தங்களுடைய கவனத்தை செலுத்துவதற்கு எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்புகள் வழங்குவதில்லை. ஒரு சிலருக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வங்களை வாரி வழங்குகிறார். அந்த ஒரு சிலர்களிலும் கூட இன்னும் ஒரு சிலர்கள் தான் சமுதாயத்தினுடைய பலனுக்காக வேண்டி நலனுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரத்தை செலவும் செய்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லா சிந்தனையும் வந்து விடுவதல்ல. அல்லாஹ் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கூட தருகிறார். ஆகவே இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படுகிற வாய்ப்பு பிறர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ் அஃபாலனி யஹ்தஸஹும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களில் இருந்து உங்களுடைய மக்களிலே உங்களுடைய அடியார்களில் அல்லாஹ்வினுடைய அடியார்களில் உங்களை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். மக்களுக்கு உங்களுடைய பொது சேவைகளை செய்வதற்கும் அவர்களுடைய நலன்களில் அக்கறை செலுத்துவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிலர்களுக்கு தான் அந்த வாய்ப்புகளை தருகிறான். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு நீட்டித்து கொடுப்பான். சமூகத்தினுடைய பணிகளில் தங்களை யார் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நல்ல சிந்தனையோடு செயல்படுகிறார்களோ அந்த எண்ணத்தையும் செயல்பாட்டையும் அல்லாஹ் நீட்டித்து கொடுப்பான். யாரிடத்தில் அந்த சிந்தனைகள் மங்கி போகிறதோ அந்த பொறுப்புகளை அவர்களிடம் இருந்து பிடுங்கி அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்கள் அல்லாத வேறொரு இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பொறுப்புகளை கொடுப்பான் என்பதாக அஷ்ரஃபுல் கல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஆகவே சமூகத்தினுடைய நலன்களில் பொது சேவைகளில் ஈடுபடுவது என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடுகிற வாய்ப்புகள் அல்ல. அது அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்ந்த வாக்கியங்களை அல்லாஹ் வழங்குகிறார். ஆனாலும் சமகாலத்தில் அப்படி யாருக்காவது பொது நலன்கள் மிக்க நல்ல சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட
அதை பேசி பேசி அந்த நன்மைகளை இல்லாமல் ஆக்குகிற சூழல்கள் கூட சமூகத்தில் அதிகமாகிவிட்டது. செய்கிற நன்மைகளை எப்படி பாழாக்கலாம் என்று யோசிக்கிற வழிகளை கூட அதிகமானவர்கள் தேர்வு செய்து கொள்கிறார்கள். நாம் செய்கிற உதவிகள் அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனுடைய ரசூலுக்காக வேண்டியும் இருக்க வேண்டும். அந்த தேர்வு என்பது அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறான் என்கிற அந்த வார்த்தை என்பது வாக்கியம் என்கிறது. ஆகவே நாம் செய்கிற உபகாரங்கள் பிறர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட வேண்டியது அல்ல என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும். நம் ஊரை பொறுத்த வரையிலும் அல்லாஹ் மாபெரும் கிருபையாளர். நிறைய மக்கள் நிறைய உபகாரங்கள் செய்கிற பெருமக்கள் நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். கல்விக்கென்று சில ட்ரஸ்டுகளை வைத்து உபகாரம் செய்கிறார்கள். மருத்துவத்திற்காக வேண்டி சில உபகாரங்களை செய்கிறார்கள். இன்னும் பலர்கள் குமர்களுக்காக வேண்டி திருமணத்திற்கான உதவிகளை செய்கிறார்கள். இன்னும் சிலர்கள் அதாவது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய ஜனாசாக்களுக்காக தேவைப்படுகிற பொருளாதாரத்தை கொடுத்து உபகாரம் செய்கிறார்கள். இப்படி ஏராளமான வழிகளில் நம்மூரை சார்ந்த பெருமக்கள் ஏராளமான உபகாரங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவான வாக்கியங்களை வழங்கட்டும். இன்னும் இன்னும் அதிகமாக சமூகத்திற்கு நற்பலன்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும். ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, நாம் செய்கிற எந்த செயல்பாடாக இருந்தாலும் அது பிறர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்படக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் வைக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் எல்லோரையும் இந்த பணிகளுக்காக தேர்வு செய்வதல்ல, எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த வாய்ப்புகள் வழங்குவதும் அல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிற பொழுது நிச்சயமாக மறுமையில் மிகப்பெரிய வாக்கியங்கள் நமக்கு இருக்குகின்றது என்பதை அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே நம்முடைய பிள்ளைகளையும் நாம் வளர்க்கிற பொழுது பிறர்களுக்கு உபகாரம் செய்கிற அந்த பண்புகளோடு தன்மைகளோடு அவர்களை உருவாக்க வேண்டும். நாம் சம்பாதிப்பது நமக்கு மட்டும்தான் என்கிற அந்த கான்செப்டுக்குள் இந்த ஏராளமான பிள்ளைகள் வளர்கிறார்கள். எப்படி அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பாடத்தை, இந்த படிப்பை, இந்த உயர்கல்வியை தேர்வு செய்தால்தான் லட்சங்களை சம்பாதிக்க முடியும் என்கிற கண்ணோட்டத்தோடு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். அப்படி உருவாக்கப்படுகிற பொழுது அவன் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவன் வளரமாட்டான் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். எத்தனை கோடிகள் ரப்பு நமக்கு தந்தாலும் அதற்கு தகுந்தால் போலுண்டான பிறர்களுக்கு செய்கிற உபகாரம் உன்னிடத்தில் ஏற்பட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த குணத்தையும் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் உனக்கு தருகிறான் என்று சொன்னால் அதை நீ மட்டும் வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்ல, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உபகாரம் செய்வதற்காக வேண்டி என்பதை உடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை உருவாக்க வேண்டும். அதே போன்று காலத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தால் போல் மக்களுடைய பணிகளில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றது என்பதை பார்த்து அவர்களுக்கு உபகாரம் செய்கிற சிறந்த பண்போடு நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அல்லாஹ் நசீபுகளை தருவானாக. மதீனாவிலே தண்ணீருக்கான பஞ்சங்கள் வருகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். ஒரே ஒரு நபரிடத்தில் தான் ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் வழியாக இருக்கக்கூடிய தண்ணீரை எடுப்பதிலும் கடுமையான போட்டிகள் இருந்தது. ஒரு யூதனுடைய கையிலும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய நலனுக்காக வேண்டி, அவர்களுடைய நலனுக்காக வேண்டி யார் கிணத்தை வாங்கி அதை மக்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கான சுவனத்திற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12000 தீனார்களை, அன்றைய காலகட்டத்தில் 12000 தீனார்கள் என்பது சாதாரணமான பணம் அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை கொடுத்து அந்த கிணத்தின் ஒரு பகுதியை வாங்கினார்கள். ஒரு நாள் யூதர்கள் எடுத்துக் கொள்ளலாம், ஒரு நாள் முஸ்லிம்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்கிற நிலை. ஆனால் முஸ்லிம்களுடைய நேரம் வருகிற பொழுது எல்லோரும் தாராளமாக தண்ணீர் எடுத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை உஸ்மான் ரலியல்லாஹு செய்தார்கள். காலப்போக்கில் இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் சேர்த்து விற்பனை செய்வதற்கான சூழல் ஏற்பட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் 20000 தீனாரை மேற்கொண்டு கொடுத்து அந்த கிணத்தை வாங்கி அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி, மக்களுடைய நலனுக்காக வேண்டி, எல்லோரும் பலன் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் செய்கிற பிரதிபலன் மிகப்பெரிய வாக்கியங்களை ஏற்படுத்தும் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு ஏற்படுத்திய அந்த சதகா, அந்த தான தர்மம் இன்றளவிலும் அவர்களுடைய பெயரை சொல்லுகின்ற அளவிற்கு மதீனாவிலே ஏராளமான மக்களுடைய நலனுக்கான விஷயங்களில் ஈடுபடுத்துவதற்கு அந்த பொருளாதாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கிணறும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய பேரிக்கப்பட மரங்களும் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். அதன் வழியாக வரக்கூடிய பொருளாதாரத்தை இன்றளவிலும் அந்த அரசாங்கம் பாதுகாத்து
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரில் பல்வேறு நிறுவனங்களை நிறுவி இருக்கிறார்கள். அதன் வழியாக வரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு இன்றும் ஏழை மக்களுக்கு, அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு உபகாரங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இவ்வளவு பெரிய வாக்கியங்களை பெற்றுத் தரும் என்று யோசிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்திற்கு நான் பொறுப்பு என்று சொன்ன பொழுது அவர்கள் ஓடோடி சென்றார்கள் அந்த தான தர்மத்தை செய்வதற்காகவே. ஆகவே பொதுநலனுடைய விஷயம் என்று வருகிற பொழுது நம்மால் முடிந்த உபகாரங்களை எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் செய்கிற அந்த அக்கறை, சமூக அக்கறை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் இந்த வாக்கியங்களை நமக்கு நசீபாக்குவாராக. ஆனால் இன்று நம்முடைய மனநிலை என்ன? நமக்கு யாராவது உபகாரம் செய்தால் நான் அவனுக்கு பதில் உபகாரம் செய்வேன் என்கிற அந்த ஒரு நிலையில் தான் நாம் இருக்குகிறோம். ஆனால் அதையும் தாண்டி எல்லோருக்கும் பலன் தருகிற அளவில் நம்முடைய உபகாரங்கள் நீள வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரியவர்களே, சிரமத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவது என்பது சாதாரணமான குணம் அல்ல, அது நபிமார்களுடைய குணம். அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த உயர்வான ஒரு குணம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் வருகிறார்கள். ஃபிரௌனுடைய சேட்டைகள் தாங்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது மிகுந்த பசி, கையில் எதுவும் இல்லை, அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு எந்த வழியும் இல்லை, மிக கடினமான ஒரு சூழலில் இருக்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் பிறர்கள் இரண்டு பெண்மணிகள் உதவியை தேடி ஒதுங்கி நிற்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள். தான் பசியோடு இருக்கிறார்கள், தனக்கென்று எதுவும் இல்லை என்கிற நிலை இருக்கிறது. அந்த சூழலிலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனை பிறர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த குணம். ஆகவே என்ன சிரமத்தில் இருந்தாலும் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டிய நற்குணம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதை நபிமார்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய யூசுப் நபியினுடைய வரலாறு. யூசுப் நபியினுடைய வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் இருந்த அந்த பகுதியில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட பொழுது 7 ஆண்டுகள் தானியங்களை பாதுகாத்து வைத்து பஞ்சம் வருகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தலைமையின் கீழ் மக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தானியங்கள். அந்த தானியத்தை பெறுவதற்காக வேண்டி தன்னுடைய தந்தையும் தன்னுடைய சகோதரரும் வருகிறார்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களிடத்தில் இருந்தாலும் கூட மக்களுடைய பலனுக்காக வேண்டி, அவர்களுடைய நலனுக்காக வேண்டி பொது சேவையில் நாம் ஈடுபட்டு இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது செல்வதற்கான நேரம் இல்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொது சேவையில் ஈடுபட்டார்கள் என்பதாக அவர்களுடைய வரலாறு சொல்கிறது. ஆகவே எல்லா நபிமார்களும் காட்டி தந்த ஒரு உயர்ந்த பண்பு என்பது பொது சேவை மக்களுக்கு செய்யப்பட வேண்டிய காலகட்டத்தை அனுசரித்து நம்முடைய சேவைகள் விரிவாக செய்யப்பட வேண்டும் என்பதுதான். அதை நபிமார்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழல்களிலும் பிறர்களுக்கு உபகாரம் செய்வதை ஒரு பெரிய பணியாக வைத்திருந்தார். வஹி வந்து இறங்குகிற பொழுது கடுமையான நெருக்கடியை அனுபவித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களிடத்தில் வந்து குறிப்பிட்டார்கள் அல்லவா, நான் சிரமத்தை அனுபவிக்கிறேன், ஸம்மிலூனி, என்னை போர்வை எடுத்து போர்த்துங்கள் என்றார்கள் அல்லவா. அந்த தருணத்தில் கதீஜா அவர்கள் ஆறுதலாக சொன்ன வார்த்தையில் இந்த வாசகம் இடைவருகிறது. நீங்கள் அவர் எல்லா மக்களுடைய நலனிலும் பங்கு பெறுகிறீர்கள், பிறர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், பொது சேவைகளில் உங்களை ஈடுபடுத்தி இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் நஷ்டவாளியாக ஆக்க மாட்டான் என்கிற அற்புதமான உபதேசத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கம் தரும் வார்த்தையை கதீஜா அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய நலனில் எவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி நீங்கள் அக்கறை செலுத்துகிற பொழுது உங்களுக்கான நன்மைகள் எவ்வளவு தூரம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு உபகாரம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய வாக்கியம் கிடைக்கும் என்றார். ஒரு ஹஜ் செய்வதற்கான கூலி உங்களுக்கு உண்டு என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த ஹதீஸினுடைய தொடரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது யார் ஒருவருடைய தேவைக்காக வேண்டி புறப்படுகிறார், பிறருடைய தேவையை செய்து கொடுப்பதற்காக வேண்டி யார் புறப்படுகிறாரோ அப்படி புறப்படுகிற மனிதரை 75,000 மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டு அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்றார். அந்த மனிதருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். எதுவரையும்
அவர் அந்த பணியை முடித்துவிட்டு வீடு திரும்புகிற வரையிலும் அந்த மனிதருக்காக வேண்டி இந்த மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். அந்த பணியை அவர் நிறைவு செய்து கொடுத்தார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறான் என்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் அவர் மூழ்கி இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற இடத்தில் ஒருவர் இருப்பாரையானால் அவருக்கான நன்மைகளை குறித்து பட்டியலிடுகிற பொழுது 75,000 மலக்குமார்கள் அவருக்கு துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பணியை அவர் நிறைவு செய்கிற பொழுது அவருக்கு ஹஜ்ஜுக்கான கூலிகள் கிடைக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் அவர் முழுமையாக உட்படுத்தப்படுவார் என்கிற மிக உயர்ந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே பிறர்களுடைய நலனில் நாம் அக்கறை செலுத்துகிற பொழுது அது இதுபோன்றுண்டான நெருக்கடியான காலகட்டங்கள் பிறர் பல்வேறு தேவைகளில் இருக்கிற சூழல்களில் அதற்கு தகுந்தால் போன்றுண்டான உபகாரங்களை பொது சேவைகளை நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய கூலிகளை பெற்றுத்தரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய வேலைகளை சரியாக செய்துவிட்டோம் என்று சொன்னால் மறுமை என்பது நமக்கு மிக சரியாக கிடைத்துவிடும் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஒரு நோயாளியை தான் நாம் சந்திக்க செல்கிறோம். அப்படி சந்திக்க செல்கிற பொழுது கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர்களை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு நன்மைகளை வழங்குகிறார். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தில் அவர் மூழ்கி இருப்பார். அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். அவருடைய பாவங்கள் அழிக்கப்படும். நம்மில் ஒருவர் உடல்நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டார் என்கிற பொழுது அவரை நாம் சந்திக்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இதுபோன்றுதான் நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். ஆகவே நாம் செய்கிற பிறர்களுக்கு செய்கிற உபகாரங்கள் என்பது நமக்கு பல்வேறு மடங்குகளாக திரும்ப கிடைக்கும் என்கிற வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தார்கள். ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகாமையில் வந்துவிட்டு சொன்னார்கள், இந்த நபருக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை நாம் இருவரும் சேர்ந்து செய்து கொடுத்து வந்து விடலாம் பாருங்கள் என்பதாக. தவாஃப் செய்து கொண்டிருந்த ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃபை இடையிலேயே நிறுத்திவிட்டு அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். இதை இன்னொருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி கவனித்துக் கொண்டிருந்த அந்த மனிதர் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்டார், நீங்கள் தவாஃபை நிறுத்திவிட்டு இன்னொருவருக்கு உபகாரம் செய்வதற்காக வேண்டி செல்கிறீர்களே, இது சரியா என்பதாக. அப்பொழுது ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எனக்கு குறிப்பிட்டு இருக்கிறார்கள், பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி, நியாயமான ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நீங்கள் செல்வீர்களே, ஆனால் அது நிறைவு செய்து கொடுத்ததற்காக வேண்டி உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்றார். இல்லை, நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கவில்லை, அதற்காக வேண்டி நீங்கள் நடந்து சென்றீர்கள், அப்படி நடந்து சென்றதற்காக வேண்டி ஒரு உம்ராவினுடைய ஒரு கூலி உங்களுக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஆகவே இந்த இரண்டு கூலியையும் சேர்த்து நான் பெறுகிற வாய்ப்பை எப்படி விட முடியும்? ஆகவே நான் அந்த இரண்டு நன்மையை பெறுவதற்காக வேண்டி சென்றேன், அதை நிறைவு செய்துவிட்டு தவாஃபையும் நான் நிறைவு செய்து விட்டேன், 3 கூலிகளும் எனக்கு கிடைத்து விட்டது. ஆகவே பிறருக்கு உபகாரம் செய்கிற அந்த பண்பு என்பது மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத் தந்திருக்கிற பொழுது நான் எப்படி அந்த உபகாரத்தை செய்யாமல் இருக்க முடியும் என்று ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், பிறர்களுக்கு உபகாரம் செய்கிற இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கிற சிறந்த பண்பை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சங்கைக்குரியவர்களே, பொது சேவை என்று வருகிற பொழுது நம்மால் முடிந்த அளவு அதில் நாம் பங்கு பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர்களுக்கு முழுமையாக அந்த ஃபார்ம்களை நிறைவு செய்வதற்கு எழுதுவதற்கு இன்னும் தெரியவில்லை என்கிற அந்த குழப்பங்கள் இன்னும் ஓடோடி கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இதை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள், அதாவது பொது சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லது சமூக அக்கறை உள்ளவர்கள், சமூக ஆர்வலர்கள் அல்லது இதை குறித்து தெரிந்த வாலிபர்கள் இந்த பணியில் உங்களை கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுத்திக் கொண்டால் இந்த பணிகளை நிறைவு செய்வது இன்னும் வெகுவாக இருக்கும் என்ற காரணத்திற்காக வேண்டித்தான் உங்களை ஆர்வமூட்டுவதற்காக வேண்டி இந்த செய்திகள் எல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம். எல்லா நிர்வாகங்களும், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகங்களும் அவரவர்களுடைய மஸ்ஜிதுகளில் இந்த பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர்களுக்கு அது தெரியவில்லையே, நமக்கு தெரியல, அதை இன்னும் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த செய்திகளை அவர்கள் அறிந்து அந்த செய்ய வேண்டிய வேலைகளை குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தமும்
பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. ஆகவே அதை சரியாக பூர்த்தி செய்து தவறில்லாமல் கொடுத்தால் மட்டும்தான் அது நம்முடைய வாக்காளர் நம்முடைய உரிமைகளில் சேர்க்கப்படும். குறைகள் இருக்குகிற பொழுது பல நேரங்கள் அதை கட்டி கழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்றால் அதற்கு பின்பாக நாம் போட வேண்டிய நிலையும் ஏற்படும் என்கிற பல்வேறு சிரமங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த சிரமங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு என்னென்ன வழிகளில் உபகாரங்கள் செய்ய முடியுமோ அதில் நாம் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களை கொஞ்சம் கூடுதலாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு தந்து கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் செய்கிற ஒவ்வொரு உதவிக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கூலிகளை மிகப்பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கிறான். அந்த கூலிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகளில் நடைமுறைகளில் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த சிறந்த பாக்கியங்களை நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சிறுபான்மையினருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிரமங்களை அல்லாஹ் நீக்குவானாக. எல்லோருக்கும் வாக்களிக்கிற பாக்கியத்தை வருங்காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. நம் நாட்டில் இந்த ஜனநாயக உரிமைகளோடு வாழ்வதற்கான தௌஃபீகை அல்லாஹ் எல்லா காலம் நமக்கு ஏற்படுத்தி அருள் புரிவானாக. சிரமங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று துடிக்கிற ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் தகுந்த பாடங்களை புகட்டி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுரையை சார்ந்த